வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிவாக்கம் டு முடிச்சூர் ரோட்டில் நயாரா பெட்ரோல் பங்க் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லக்ஷ்மி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் லாகிங் இல்லாத இடம் கண்டிப்பாக அந்த இடத்த சொல்லிக்கலாம். இதை தாண்டி போனால் தான் அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் முன்னே போனால் தான் வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான இடம் தான். மெயின் ரோடு வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. 60க்கு 40 ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 4700 பர் ஸ்கொயர் ஃபீட் நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக வாங்கிட்டு லோன் கூட போய்க்கலாம். அதே போல் பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அவங்க 60க்கு 40 இருக்கிறத 20க்கு 40ன்ற சைஸில் 3 பிளாட்டை வந்து சப்டிவிஷன் பண்ணி சப்டிவிஷன் அப்ரூவ்டும் வந்துடுச்சு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா தனித்தனி கேட்டாகவே இந்த காம்பவுண்டு கேட்டே போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க. இமீடியட்டாக வீடு கட்டி குடியேறிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இடம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எம்டி இருக்கிறது. அதே போல் நிறைய பேர் பார்க்குறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக தான் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதோ புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ இது எல்லாத்தையும் வாங்குவாங்க. அந்த தேவையை இந்த ப்ராப்பர்ட்டி பூர்த்தி செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அப்படின்றது தான் 100% சொல்லலாங்க. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 200 மீட்டர் தான் நாராயணா சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. நடேசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே மன்னிவாக்கம் ஜங்ஷன் வருது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் நியூ பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்து மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுது. அங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துக்கு ஒரு 4.5 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுதுன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ரொம்பவே நியர்பை தான், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய இடம் தான். நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு போனோம்னா முடிச்சூர் அட்டாக்கம்பனி ஜங்ஷன் வருது. ஸோ இந்த லைனில் தான் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து, அதாவது நியூ ஏர்போர்ட் வருது இல்லையா, அங்கேருந்து பார்த்தோன்னா ஹைவே பார்த்தோன்னா இந்த லைனில் தான் வருது. மணிமங்கலம் வரையும் ஆல்ரெடி ஹைவே போட்டாங்க. இங்கேருந்து அந்த 3 கிலோமீட்டர் மட்டும் தான் போடல. மெட்ரோவும் இந்த லைனில் தான் ஏர்போர்ட்லேருந்து வந்து ஜாயின் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஆனத்தினவாக சொல்லலாம். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம டாக்குமெண்ட்டை வாங்கிடுவோம். வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து லீகல் செக் பண்ணிக்காங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக போயிட்டு லீகல் செக் பண்ணிட்டு கூட நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ப்ராப்பர்ட்டியை சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் ப்ராப்ளம் இருக்கான்றதை என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூவ் பண்ணலாம். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, குடும்பத்தோடு வந்து பாருங்கள். ரொம்ப நியர்பை ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி போது நிறைய பேர் கண்டிப்பாக சேல்ஸ் நிறைய மீடியேட்டர்கிட்ட சொல்லி தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ஈஸியாக சேல்ஸ் ஆகும் ப்ராப்பர்ட்டி. அது நம்முடைய பங்கும் கொஞ்சம், நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறது கடவுளோட பிரார்த்தம் தான், எங்களுடைய பங்கும் இருக்கிறோம். ஸோ வேறு ஏதாவது தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகும் நேர்மையாகும் கொடுங்க. நன்றி.